ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 7 விதமான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி காவலர், கருணை இல்லம் காப்பாளர், துப்புரவு பணியாளர், தூர்வை அதாவது ஸ்வீப்பர், அப்புறம் கால்நடை பராமரிப்பு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 15,900 ஸ்டார்டிங் சேல்ரி காவலருக்கும் காப்பாளருக்கும். அதுக்கடுத்த 3 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 10,000 சேல்ரி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கூட அலைன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேவா? இதில் வந்து அதிகபட்சமாக துப்புரவு பணியாளருக்கு 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இதுக்கடுத்து தமிழ் புலவர் ப்ளம்பர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் புலவர்னால் 18,500 சேல்ரி, ப்ளம்பருக்கு 18,000 சேல்ரி. ஓகேவா? தமிழ் புலவருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் பாடத்தில் பி லிட்ரேச்சரோ இல்லை வந்து பிஏவோ இல்லை எம்ஏவோ அல்லது லிட்ரேச்சர் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதற்கு இல்லைன்னா அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருக்கணும். அது கூட வந்து திருமுறைகள் ஒப்புவித்தலில் திறன் பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளம்பர் போஸ்ட்டுக்கு ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். அந்த ஐடிஐலே பார்த்திங்கன்னா ப்ளம்பர் பாடப்பிரிவில் சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை 2 இயர்ஸ் அப்ரெண்டிஷிப் வந்து முடிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த ப்ளம்பர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. 18 வயசு மினிமம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 45 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் மேலெல்லாம் எதுவும் கேஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வந்து இன்டர்வியூவோ இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷனோ நடக்கும். ஒரு போஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு போஸ்ட்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்டர்வியூ வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து நடக்கும். நீங்கள் வந்து அந்த இப்போ அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புவீங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வச்சு அனுப்பணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அதுக்கு முன்னாடி என்ன ஒரு கவர் வைப்பீங்கள்ல மேலே போஸ்ட் கவரு, அது என்ன போஸ்டிங் அப்படின்றத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுவீங்கள்ல, அதில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே இன்னொரு போஸ்ட் கவர் வச்சு 25 ரூபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி, ஓகேவா, அவங்க அட்ரஸ் வந்து எழுதி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புவாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க அந்த கவரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால தான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஆஸ் யூஷுவல் இந்த அறநிலையத்துறையில் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கு புதிய ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? இதில் கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப்பில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆணாக இருந்தால் மிஸ்டர்னு போட்டுக்கோங்க, பெண்ணாக இருந்தால் வந்து மிஸ்ஸஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு 18 ஏஜ் கம்ப்ளீட், அதை கம்மியாக இருந்தால் தான் செல்வன் செல்வி எல்லாம் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே மினிமமே உங்களுக்கு 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாங்க வேணால் செல்வி வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் தகப்பனார் பெயர், இங்கே வந்து அப்பா பேர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து உங்களோட பர்த் டேட் என்னவோ அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட டெம்பரரி அட்ரஸ்ஸு அண்டு பர்மனெண்ட் அட்ரஸ் எதுவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து விண்ணப்பிக்கும் பதவி, நான் சொன்னேன் இல்லையா இவ்வளோ போஸ்ட்டுகள் வந்து இருக்குன்ட்டு, இதில் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த விண்ணப்பிக்க போகிற போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பதவிறக்கம் செய்ய அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே கொடுக்கறது கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்அப் வந்து ஆகிடும். ஓகேவா? சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். குட் லக், டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன், கிளிக் ஹியர் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் இதை வந்து இப்போ டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணிங்களோ அதனோட போஸ்ட் நேம் அதுவே வந்து ஃபில்அப் ஆகிட்டு இருக்கும்.
அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே வந்து அதுவே ஃபில் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னேன் இல்லையா? அதே மாரி அதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. மத்த ஆம், இல்லை எல்லாம் நம்ம கையால வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து. அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு இந்த மாரி வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வேணா நான் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போடுறேன். தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக வீடியோவும் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே லாஸ்ட்டாக சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். காவலருக்கும் விண்ணப்பிக்கலாம், துப்புரவு பணியாளருக்கும் விண்ணப்பிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்தில் இருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இதே கோயிலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதற்கு இன்டர்வியூ கால் லெட்டர்லாம் கூட அனுப்பிச்சாங்க. அதனோட வீடியோஸ் எல்லாமே நான் இப்போ அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன். அதனோட லிங்க்கும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இதே கோவில் இதுக்கு முன்னாடி வேறு நோட்டிஃபிகேஷன் தானே. அது போஸ்டிங் போட்டாங்களா என்னன்னு தெரில. பட் நான் அது போட்டது நான் வேணா உங்களுக்கு லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த ஹால் டிக்கெட் எப்படி இருக்குது என்ன இது இன்றைக்கி பார்க்கலாம் இல்லையா? ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள், இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு மார்ச் 12 வரலும் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி போஸ்ட் வந்து பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.